ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள ஏ செவத்த மச்சான் என்ன சொல்லு புள்ள. காதல் திருமணத்துக்கு வீட்டுல பயங்கர தடையெல்லாம் இருந்தது நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க சார். ஆமா, என்னன்னா எங்க வீட்டு பக்கம் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, பிள்ளைங்களோட விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி. சின்ன புள்ள என்ன மச்சான் செவத்த புள்ள சொல்லு மச்சான் செவத்த புள்ள. புதுக்கோட்டை மாவட்டம் கலம்பமா, கலபம். கலபம். அவங்களுக்கு திண்டுக்கல். ஆமாங்க சார். அங்கு தொடங்கிய பயணம் இந்த புகழை அடைவோம் என்று ஊரை விட்டு கிளம்பும்போது யோசிச்சிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்து வச்சு கரெக்டாக நாங்கள் இந்த சூப்பர் சிங்கருக்கு முன்னாடி ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. சரி, அது வரைக்கும் நாங்கள் எந்த நாட்டுக்குமே போனது கிடையாது, அந்த பாஸ்போர்ட் எடுத்ததுலேருந்து கூட. அதுக்கப்புறம் அந்த 2 வருஷத்துலேயே எங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டே ஃபில் ஆகிற அளவுக்கு நாங்கள் பயணம் பண்ணி. நீங்க தானே பாடினீங்க இந்த பாட்டு, மதுரை வீரம் பாட்டு நானும் பாடினேன். நீங்களும் பாடினீங்க. ஆனா அதித்தி பேர் தானே வருது அதுல. அது அவங்க என்ன? தான் பாடியிருக்காங்க இப்ப. நீங்க முதல்ல பாட்டீங்க. இல்ல ஆக்சுவலா வந்து இது கோவக்கார மச்சானும் இல்ல என் மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல, சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் சின்ன சின்ன சேட்டை செய்வார் கோவக்கார, ஆனா கோவக்கார அவரு கோவக்கார மச்சானும் இல்ல. வணக்கம் வாழ் தமிழா நண்பர்களே. மிக இளம் வயதிலேயே இந்த மண்ணின் இசையான நாட்டுப்புற கலையை கற்றுக்கொண்டு அதில் மிகப்பெரிய புகழை அடைந்த ஒரு தம்பதியை தான் இன்று நாம் சந்திக்க போகிறோம். வெல்கம் செந்தில் அண்ட் ராஜலட்சுமி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். இங்க வெளியூர்ல இருந்து வரீங்களோ? திண்டுக்கல்ல இருந்து வர்றோம் இப்ப. அப்படியா? சமீபத்துல கொஞ்சம் வெளியில போயிருந்தோம் நிகழ்ச்சிகளுக்காக, வெளிநாடு போயிருந்தோம். இப்ப தீபாவளிக்கு முன்னாடியே வந்துட்டோம். நம்ம கச்சேரி ஆரம்பிக்கிறது முன்னாடி அந்த சின்ன மச்சான் தானே? ஆமாங்க சார். அத கலகலப்பா 2 பேரும் ஆரம்பிங்களா? ஓகே. நிச்சயம். ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள ஏ செவத்த என்ன மச்சான் சொல்லு புள்ள. ஊருக்குள்ள உங்களை ஏசுறாக, தினம் 1 2 சொல்லி பேசுறாக. ஏ சின்ன புள்ள என்ன மச்சான் செவத்த புள்ள சொல்லு மச்சான் செவத்த புள்ள. என்ன சொல்லு மச்சான். யாரு யாரு என்ன பேசுனாக, அடி என்ன வெல்லாம் சொல்லி ஏசுனாக. இங்க யாரு யாரு என்ன பேசுனாக, அடி என்ன வெல்லாம் சொல்லி ஏசுனாக. நன்றி சார். சோ புதுக்கோட்டை மாவட்டம் கலம்பமா, கலபம். கலபம். கலபத்தில் துவங்கிய பயணம் உங்களுக்கு ஆமாங்க சார். இல்லையா? அவங்களுக்கு திண்டுக்கல். ஆமாங்க சார். அங்க தொடங்கிய பயணம் ஒரு 10 வருஷம், அது கூட சொல்ல முடியாது, 7-8 வருஷத்துல உங்களை வந்து வேற லெவல்ல வந்துட்டீங்க. இப்ப வாழ்க்கை வந்து உங்களுக்கு வேற ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டி விட்டது. இந்த புகழை அடைவோம் என்று ஊரை விட்டு கிளம்பும்போது யோசிச்சிங்களா, நினைச்சிங்களா? இல்லைங்க சார். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 8 வயசுல நான் பாட ஆரம்பிச்சேன். என்னோட 8வது வயசுல. 10வது வயசுல அரங்கேற்றமா எங்க ஊர்லயே ஒரு மேடை போட்டு நாங்க பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த பயணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீடியாவுக்கு தெரிஞ்சது இப்போ சமீபமாக ஒரு 5 வருஷம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலே மேடை கலைஞர்களாக கிராமங்களில் நடக்கக்கூடிய திருவிழா இது போன்ற விசேஷங்கள்ல நாங்கள் கலை நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ராஜலட்சுமி உண்டு உங்களோட? இல்ல, நான் வந்து எங்க ஊர் பக்கம் நான் ஒரு 15 வருடங்களா நானும் மேடை நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எப்ப சந்திச்சீங்க ஒருத்தர்? ஆமா, இப்போ எங்க ஊர்ல ஒரு நிகழ்ச்சிக்காக இவங்களை சிறப்பு பாடகியா எங்க டீமுக்கு அழைச்சிருந்தோம். ஓஹோ. அப்பதான் முதல் முறையா அவங்கள சந்திச்சது. அப்பவே அவர் பாட ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். நான் பாட ஆரம்பிச்சு ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அந்த டைமிங்ல தான் முதல் முறையா நாங்க முதல் சந்திப்பு. எங்க இது? நான் பிறந்து அந்த கலபம் கலபத்தில் தான். ஆமாங்க சார். நீங்க திண்டுக்கல் இல்லையா? திண்டுக்கல். நீங்களும் வந்து ரொம்ப சின்ன வயசுல மேடை பாட ஆரம்பிச்சிட்டீங்க. தாத்தா வந்து இந்த மார்கழி மாத பஜனை, புரட்டாசி மாச பஜனை அதெல்லாம் பாடுவாங்க. சரி. தாத்தா கூட சேர்ந்து நாங்க பஜனை பாடல எங்க வீட்டுல எல்லாருமே பாடுவோம். எல்லாத்துக்குமே நாங்க பஜனை பாடுவோம். புதுசா ஒரு வாடகை வீட்டுக்கு கூடி போனா கூட அங்க ஒரு பஜனை பாடுவோம் நாங்க. அது எங்களோட ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயம். ஆனா மக்கள் இசை வந்து எங்களுக்கு தொடர்பே இல்லாத ஒரு விஷயம். மக்கள் இசைனா எப்படி இருக்கும், என்ன மாதிரி பாடுவாங்க எதுவுமே தெரியாது எனக்கு.
நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்க திண்டுக்கல் மாவட்டத்துல அப்பனம்பட்டின்னு ஒரு கிராமம், அங்கிருந்து நடராஜனேன்னு ஒருத்தவங்க தான் வந்து நான் ஒரு மேடையில பக்தி பாட்டு பாடும்போது கேட்டிருப்பார் போல. அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி நான் மக்களிசை சொல்லி தரேம்மா பாடுறீங்களான்னு கேட்டாரு. ஒரு 6 மாசம் ஒரு சில மெட்டெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்து. அதுக்கப்புறம் தான் நான் மக்களிசை பாட ஆரம்பிச்சேன். நீங்க வந்து இந்த மக்களிசை பாடல்களை வந்து முறையா வந்து கத்துக்கிட்டீங்க இல்லையா? அது எப்படின்னா, நான் யதார்த்தமா நான் கேள்வி ஞானத்துல தான் முதல்ல கத்துக்க ஆரம்பிச்சது. நம்ம ஏன்னா நான் கிராமத்துல இருந்தனால பெரும்பாலும் அங்கே நடக்கக்கூடிய எந்த ஒரு விசேஷம் அப்படின்னாலுமே, அது திருவிழாவா இருக்கட்டும், திருமண வீடா இருக்கட்டும், இது மாதிரி எந்த விசேஷம்னாலும் பெரும்பாலும் நாட்டுப்புற பாடல்கள் தான் அங்கே இந்த மைக் செட் எல்லாம் போடுறவங்க போடுவாங்க. சரி. அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால அதுகள் அப்படியே யதார்த்தமா பாட ஆரம்பிச்சது. அப்புறம் எங்க ஊர்லயே வந்துட்டு செல்லத்தங்கையா அப்படின்னு ஒருத்தர், ஆமா, அவர் படம் பின்னாடி உங்களை வச்சு படம் பண்ணவர், அவர் தான் என்னை இந்த துறைக்கு அறிமுகப்படுத்தினவர். சரி. அவர் வந்துட்டு அப்ப பாடல்கள் எழுதுறது, மெட்டமைக்கிறது, இதுலலாம் ஆர்வம் உண்டு அவருக்கு. அதனால யார் இந்த பையன் புதுசா பாடுறானே அப்படின்னு நான் கிராமங்கள் லட்சமா விளையாட்டா பாடிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் பாடல் எழுதி கொடுத்து மெட்டு சொல்லி கொடுத்து அப்படியே நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கலைக்குழுவா உருவாகி. உங்க அப்பா அம்மாவுக்கு சங்கீத ஞானம் உண்டா? அப்படி சொல்ல முடியாது. எங்க அம்மா சும்மா கிராமங்கள்ல இந்த கும்மி பாடுவாங்க, ஏதாவது திருவிழா விசேஷம்னா இந்த பொங்கல் இது மாதிரியான நேரங்கள்ல கும்மி பாடுவாங்க, வயல்கள்ல பாடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி மேடை அனுபவம் சுதி சுத்தமா பாடுவாங்க. அவங்கள அறியாமலே அது அவங்களுக்கு சொல்ல வருது. ஆமாங்க சார். ஸோ நீங்க படிச்சதெல்லாம் ஆலங்குடியில? ஆமா, ஆலங்குடியில. ஸ்கூல் எஜுகேஷன் நிறைய கண்டினியூ பண்ணி மேல போனீங்களா? காலேஜ்ல வந்தீங்களா? ஆமாங்க சார். நான் வந்துட்டு என்னுடைய ஆரம்ப பள்ளி நான் பிறந்த களவம் கிராமத்துல 5ஆம் வகுப்பு வரைக்கும், 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஆலங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி. சரி. அதுக்கப்புறமா நான் பிஎஃப்ஏ எம்எஃப்ஏ அதெல்லாம் மாஸ்டர் டிகிரி நான் பண்ணும்போது திருச்சியில கலைக்காவிரின்னு ஒரு கல்லூரி, அங்கதான் நான் இசையில படித்தேன் சார். அது வந்து நாட்டுப்புற கலைக்குன்னு இல்லை, தனியா அது வந்து கிளாசிக்கல் தான். நான் வந்து தமிழ் படிச்சேன். தமிழ் துறை, பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், எம்ஃபில் தமிழ். திருமணத்துக்கு அப்புறம் தான் எம்ஃபில் பண்ணேன் நானு. அப்படியா? திருமணத்துக்கு முன்னாடி எம்ஏ தமிழ் முடிச்சேன். எப்போ ஒன்னா சேர்ந்து இதுலயா அந்த உங்க ஊர்ல சேர்ந்தீங்க இல்லையா? அது வந்து அது எடுத்தோடனே காதல் அப்படி எல்லாம் கிடையாது. அந்த மேடையில தான் முதல்ல சந்திச்சோம். சோ அதுக்கப்புறம் நாங்க நிறைய மேடைகள்ல நாங்க கலை நிகழ்ச்சி பண்ணோம். அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறமா ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு 2012ஆம் ஆண்டுல நாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டோம். உங்க காதல் திருமணத்துக்கு வீட்டுல பயங்கர தடையெல்லாம் இருந்தது நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க சார். ஆமா, என்னன்னா எங்க வீட்டு பக்கம் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, பிள்ளைங்களோட விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க வீட்டு பக்கம் அது கொஞ்சம் ஒத்துக்கல. ஆரம்பத்துல திருமணத்து வரைக்குமே கூட அவங்க ஒத்துக்கல. ஆனாலும் நாங்க அதை ஒரு புரட்சிகரமான ஒரு திருமணமா தான் அதை நாங்க பண்ணோம். எங்க நடத்துனீங்க? எங்க ஊர்ல எங்க குலதெய்வம் கோயில்ல, அது பெருங்குள்ளூர்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூர் போற வழியில. ஓ சரி. அங்க எங்களுடைய குலதெய்வம் கோயில்ல இப்பெல்லாம் மருமகதான் பெரிய உச்சிக்கு போயிட்டாங்க. இனிமே என்ன? அப்படியெல்லாம் இல்ல. ஆக்சுவலா வந்து எங்க திருமணம் முடிஞ்ச ஒரு 10-11 நாளே அம்மா வந்து எங்க ரிசப்ஷனுக்கு வந்தாங்க. எங்க அம்மா என்னதான் இருந்தாலும் பொண்ணை பெற்றவங்க அப்படியெல்லாம் டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்கல்ல. அதனால எங்க வீட்டுல அப்போதைக்கு அவங்க ஒத்துக்கல. பின்னாடி புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சீக்கிரமாவே ஏத்துக்கிட்டாங்க இவரை. ஒரு 6 மாசத்துலயே சரியாயிடுச்சு வீட்டுல. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சீங்க. நீங்க நிறைய ஆல்பங்கள் போட்டிருக்கீங்க. அதுல வந்து நெசவை பத்தி ஒரு ஆல்பம் போட்டிருக்கீங்க. அதுக்கு பேர் கூட நல்ல பேர். அதுக்கு நெசவு கொண்டாட்டம். அதுல வர எல்லா பாட்டுகளுமே பிரமாதமான பாட்டுகள். சினிமா பாட்டுகளை தோற்கடிக்கும் அற்புதமான பாட்டுகள். அது எல்லாமே சொல்ல போனா அந்த பாடல்கள் எல்லாமே ராஜலட்சுமி எழுதினது சார். ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஸ்நேகன் சார் எழுதியிருந்தாங்க. மற்ற எல்லா பாட்டும் நான் எழுதியிருந்தேன். அது அந்த நெசவு பாட்டுல வந்து அப்பாவை பத்தி ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க. அந்த பாட்டு வந்து அம்மா என்று அழைக்காத உயிரிலே மாதிரி அது ஒரு அற்புதமான பாட்டு. அது அந்த வேஷ்டி அதோடைய அந்த வேஷ்டி அது எவ்வளவு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு இது உடையது. அது எவ்வளவு கஷ்டம், அந்த நெசவாளிகள் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத மெயினா வச்சு பாடியிருப்பீங்க. மெட்டு கட்டி அந்த பாட்டை பாடுங்க. ஆமாங்க சார். மெட்டு கட்டி கூடி பாடு ஒரு பாட்டு, 8 பட்டி ஊரோ ஆடுமைய கேட்டு, வெண்மையோட வரலாறுதான் வேட்டி தொன்மையான அடையாளந்தான். ஹே, வெண்மையோட வரலாறுதான் வேட்டி தொன்மையான அடையாளந்தான்.
அப்படி நீங்களும் பாடுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. அது ஆமா, கடைசி வரும் ஆமா. அது ரொம்ப சரி அது ஆக்சுவலா இந்த பாட்டு வந்துட்டு நம்ம சாய் சரண் சொல்லிட்டு ஆமா அவருடைய மியூசிக் மியூசிக் அது விஜய் டிவி. ஆமா இவங்க எழுதுனது அவர் மியூசிக் பண்ணாரு. சரி சரி. ஆமா. ஸோ சினிமா வாய்ப்புங்கிறது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அந்த இவர் தானா, தங்கையா தானா? ஆரம்பத்துல நாங்க வந்துட்டு பல முயற்சிகள், நான் மேடை கலைஞர்களா இருக்கும் பொழுது அப்போ சூப்பர் சிங்கர் மாதிரி நாங்கள் சேனல் மீடியா பக்கமெல்லாம் நாங்கள் வரலை. அப்போ சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு படம் பண்ணணுங்கிறது ஒரு ஆர்வம். அந்த இதில் தான் படம் ஒன்று பண்ணார், திருடு போகாத மனசுங்கிற தலைப்பில் ஒரு படம் பண்ணார். அப்போ வந்துட்டு அதில் வந்து ஒரு புது முயற்சியாக ஆரம்ப காலத்துலலாம் எப்படி இந்த நடிகர்களே அந்த யார் இந்த கதாநாயகனோ அவங்களே பாடி நடிப்பாங்க இல்லையா, அது சின்னப்பா காலத்தில், தியாகராஜர் காலத்தில், அந்த மாதிரி அது மாதிரி ஒரு முயற்சியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அதில் ஒரு 7 பாடல்கள் இடம்பெற்றிருந்தது. அந்த 7 பாட்டையுமே நானே பாடுற மாதிரி பாடி நடிக்கிற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணி அந்த படம் பண்ணோம். அப்படி அதுக்கப்புறமா நாங்கள் இந்த மீடியா வெளிச்சம் எங்கள் மேலே பட்டதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது வந்துட்டு இந்த சார்லி சாப்ளின் 2க்காக, அப்புறம் சீமராஜா, இப்படி தான் நாங்கள் சேர்ந்து பாடினது சார்லி சாப்ளின் 2. அதுதான் சூப்பர் ஹிட் அது. ஆமாங்க சார். அதே மாதிரி திருடு போகாத மனசு ஒரு பாட்டு, நல்ல பாட்டு இருக்கு. ஆமாங்க சார். அது பாடுங்களா? அதில் வந்துட்டு ஒரு குறிப்பாக சொல்லணும்னா அதில் ஒரு புள்ளி வச்ச எழுத்து இல்லாம ஒரு பாடல், அதாவது மெய் எழுத்து இல்லாம அப்படின்னு ஒரு முயற்சியும் பண்ணியிருந்தாரு. அது வந்து கலையழகா சிலையழகா கலைகளிலே எது அழகு, நான் அழகா நீ அழகா நாயகனே யார் அழகு, கலையழகே சிலையழகே கலைகளிலே இசை அழகு, நான் அழகே நீ அழகே நாயகியே நாம் அழகு. இப்படி ஆமா, அது ரொம்ப எனக்குமே ரொம்ப பிடிக்கும் சார் அந்த பாட்டு. அது அப்படியே போகும், அப்படி எது அழகு எது அழகுன்னு அப்படி கேள்வியா கேட்குற மாதிரியும், அது இதெல்லாம் அழகு அழகுன்னு அப்படி பதில் சொல்லிட்டு வர்ற மாதிரியும் அந்த பாட்டு இருக்கும். அது ஒரு வித்தியாசமா அந்த மெய்யெழுத்து இல்லாம இடம்பெற்ற பாட்டு அது. அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் எவ்வளவு பண்ணிருப்பீங்க இப்போ வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளை கடந்து நாங்கள் மேடை நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குறைஞ்ச ஒரு 5000 மேடைகளாவது. 5000 மேடைகள்? ஆமாங்க சார். சினிமாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படத்தை பாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும் கூடவே. அதுல இவங்க பாடின சாமி தான் எங்கேயோ போயிடுச்சு இல்ல, தெலுங்கு ஈக்குவலா வந்துருச்சு. சாமி பாடலாமா? நீ இல்லாம நான் போகும் பாத கல்லு முள்ளும் குத்துதடா சாமி, ஏ சாமி ஏ சாமி வாய சாமி, மன்மத சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி, ஏ சாமி வாய சாமி, மன்மத சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி. அந்த பாட்டு வந்து தமிழ்லயும் பயங்கர ஹிட்டு, தெலுங்குலயும் ஹிட்டு இல்ல. அதுக்கப்புறம் வேற என்ன பாடுறீங்க சமீபத்துல? விஸ்வாசம் படத்துல டங்கா டங்கா விஸ்வாசம் பாடுங்களேன். ஒத்த நொடி ஒன்ன கண்டு நெஞ்சில் சுரக்காத்து சுத்தி சுத்தி வீசுதடி கண்ணை காட்டி தேத்து, டங்கா 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 டனே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டனே, உச்சந்தல சுத்துதையா வண்ண வந்து பார்த்து உத்து பார்த்து உத்து பார்த்து குளிக்க வச்ச நேத்து, டங்கா 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 டனே டிகிரு டங்கா டிகிரு டங்கா டிகிரு டங்கா டனே. அந்த மாதிரி சூப்பர் சூப்பர். அதுவும் இவங்க வந்து கர்நாடிக் பேஸ் இல்லாதே நல்லா பாடுறது, சுடி பிடிச்சி கரெக்டா பாடுறாங்களே, அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதுதான் ஞானங்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு சில பேர் சுதியோட எவ்வளவு வருஷம் பாடி பாடி கூட வராது, அது ஒரு பெரிய கிஃப்ட். அது நிச்சயமா. சூப்பர் சிங்கருக்கு முன் அதுக்கு அப்புறம் உங்க லைஃப் ரொம்ப மாறி போச்சா? கண்டிப்பா சொல்லலாம். என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நாங்கள் பாடிட்டு இருந்தோம். புதுக்கோட்டை, இவங்க சொல்ற மாதிரி திண்டுக்கல், அதிகபட்சமான ஒரு மதுரை, இந்த சரௌண்டிங்கில் தான், தென்பகுதிக்குள்ள தான் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் பாடிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதன் மூலமாக தான் எங்களுக்கு சினிமா வாய்ப்பும் இவ்வளோ பரவலாக கிடைச்சதும். சரி, அதோட தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடிய, அது அமெரிக்காவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், பக்கத்தில் சிங்கப்பூர், மலை, இது மாதிரி எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட நாங்கள் இது வரைக்கும் ஒரு 15
15-16 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆமா, நிகழ்ச்சிகளுக்காக. சரி. இப்படி ஏன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாங்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சு கரெக்டா நாங்க இந்த சூப்பர் சிங்கருக்கு முன்னாடி ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. சரி. அது வரைக்கும் நாங்க எந்த நாட்டுக்குமே போனது கிடையாது, அந்த பாஸ்போர்ட் எடுத்ததுல இருந்து கூட. அதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்துலயே எங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டே ஃபில் ஆகுற அளவுக்கு நாங்க பயணம் பண்ணி, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்க வேற புக்கு போட்டா தான் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு. நல்ல விஷயம். நீங்க சொல்லுங்கம்மா. அதாவது இப்ப நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போறீங்கல்ல, அங்க வந்து சினிமா பாடல்களை நீங்க பாடின சினிமா பாட்டுகளா அல்லது வேற யாராவது பாடின சினிமா பாட்டுகள் அதிகமா கேட்கறாங்களா அல்லது உங்களுடைய நாட்டுப்புற பாட்டுகளை கேட்கறாங்களா? மக்கள் இசை ரொம்ப விரும்பி கேட்பாங்க நம்ம மக்கள். ஏன்னா எங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து நாட்டுப்புற பாட்டு தான் ஞாபகம் வரும். இல்ல நான் இப்ப கேட்ட மாதிரி நெசவாளி பாட்டு அது மாதிரி உங்களுடைய ஆல்பங்கள்ல இருந்து கேட்கறாங்களா? நிறைய கேட்டிருக்காங்க. ஆமா, பொதுவா வந்து அந்த மாதிரி வெளிநாடுகள் போகும்போது ஆத்தாவும் சில அம்மா பத்தி ஒரு பாடின அந்த பாட்டு கேட்பாங்க. கோவக்கார மச்சான் இவரை பத்தி நான் பாடியிருக்க ஒரு சாங். அது பாடுங்க. கோவக்கார மச்சான். கோவக்கார மச்சானும் இல்ல என் மச்சான், கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல, சிரிச்சிடுவார் மொரச்சிடுவார், சிரிச்சிடுவார் மொரச்சிடுவார், சின்ன சின்ன சேட்டை செய்வார். கோவக்கார ஆனா கோவக்கார அவரு கோவக்கார மச்சானும் இல்ல என் மச்சான், கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. இந்த பாட்டு. ஆனா இதுல இப்ப நீங்க நாட்டுப்புற பாட்டு பாடினா கூட உங்க 2 பேர் குரலும் சாதாரண பாடல்களுக்கு இப்ப மெலடிஸுக்கும் உங்களுக்கு சரியா இருக்கு. ஆனா உங்களுக்கு மெலடிஸ் வருதா? பாடுவோம் சார், பாடுவோம். மெலடியும் இல்ல வருதானே உங்களுக்கு வாய்ப்பு வருதா மெலடிஸ்க்கு? ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணா அப்படியே பிராண்ட் கட்டி விடுவாங்க. அது ஒண்ணு இருக்கு. ஆனாலுமே கூட சில பேர் இப்ப ஒரு 10 பாடல்னு ஆல்பம் எல்லாம் பண்றாங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து ஒரு புது ஜானர் உங்களை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இந்த மெலடி எல்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. அது மாதிரி எல்லாம் கூட சில பாடல்கள்லாம் நாங்க பாடியிருக்கோம் மெலடியாவும். அதே போல சில கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வெஸ்டர்ன் மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாலாம் சில பாடல்கள் பண்ணுவாங்க. நான் கூட சொல்லுவேன், ஏங்க எங்களுக்கு எது சரியா வருமோ அது மாதிரி பண்ணலாமே அப்படின்னா, இல்ல சார் ஒரு புது கலர்ல உங்களை காட்டணும், அதுக்காக தான் அப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னு. நல்லாதான் இருக்கும், எங்களுக்குமே அது பிடிக்கும் அது மாதிரி ட்ரை பண்றது. இப்போ முதல் அளவுக்கு இப்போ வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. எங்களுக்கு என்னன்னா அது அந்த ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் வரைக்குமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும், கோவில் திருவிழாக்கள் அது இதுன்னு. இல்லை நான் சினிமாவில் சொல்கிறேன். சினிமாவில் இப்பவும் பாடிட்டு தான் இருக்கோம். இப்போ சமீபமாக என்னென்னா கொஞ்சம் ஒரு சில படங்கள் பாடினது கொஞ்சம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதனால கொஞ்சம் அப்படியே இருக்கு. நிச்சயமா அதுவும் இன்னொன்று என்னென்னா அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கு எங்களாலேயும் சில நேரங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் அங்கங்கே லாக் ஆகிரும். அந்த கொஞ்சம் லாங்கில் போயிருக்கும் பொழுது தொடர்ந்து அங்கிட்டு வரிசையாக நிகழ்ச்சிகள் இருக்கும்போது இங்கே சென்னை வந்துட்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் அந்த நேரங்களில் வர முடியாத ஒரு சூழலாகவும் போயிடுது. அதனால கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம். நீங்கள் இன்னும் இங்கே செட்டில் ஆகலையா? இல்லை, இங்கே இருக்கிறோம் அப்படின்னாலுமே கூட நிகழ்ச்சிகள் வந்து நமக்கு பெரும்பாலும் நமக்கு தென் பகுதிகளில் தான் நிகழ்ச்சி, மேடை நிகழ்ச்சிகள். அதனால சில சமயம் அவங்க கால் பண்ணுவாங்க, ஃப்ரீயாக நாளைக்கு வந்துடலாமா சார், இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு சார் கேட்க சொன்னாங்க அந்த டயத்துக்கு அப்படின்னு. ஐயோ இன்னைக்கு தானே நாங்கள் திருநெல்வேலி நிகழ்ச்சி வந்திருக்கோமே, இன்னைக்கு தான் நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கோமே அப்படிங்கிறப்ப, அப்போ நாளைக்கு இல்லை நாளைக்கு இங்கே, அப்போ 4 நாள் சாரி சார் ஒரு வாரத்துக்கு கண்டினியூவாக நிகழ்ச்சி. அப்படியா, சரி சரி அப்போ சார்கிட்ட சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சில வாய்ப்புகள். நம்ம வரிசையாக ப்ரோக்ராம் ஒத்துட்டு போது நடுவில் வருவாங்க, அந்த மாதிரி அலைச்சல் எப்படி முடியும்? அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமமாயிடும். அதனாலே பல வாய்ப்புகளும் தள்ளி போகும். சூரரை போட்டு கூட பாடிருக்கீங்களா? ஆமாம் சார், ஆமாம். என்ன பாட்டது? மண்ணுருண்ட மேலே மண்ணுருண்ட மேலே மனுஷ பைய ஆட்டம் பாரு, ஆட்டம் பாரு, ஆட்டம் பாரு, ஆட்டம் பாரு, ஆட்டம் 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 ஆட்டம். மண்ணுருண்ட மேல இங்க மனுஷ பைய ஆட்டம் பாரு, கண்ணு 2 மூடி புட்டா வீதியில போகும் தேரு, அண்டவுள கொண்டு வந்து சாராயத்தை ஊத்து, ஐயாவோட ஊர்வலத்தில் அடுங்கடா கூத்து, ஏழவனக்கார இங்க எல்லாம் ஒண்ணு பங்கு, கடைசியில மனுஷனுக்கு ஊது வாங்க சங்கு, டடக்கு டக்கன் 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 டடக்கு டக்கன் டக்கன் டடக்கு டக்கன் 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 டடக்கு டக்கன் டக்கன். நீங்க வந்து 2 பேருமே ஈமான், ஹாரி ஜெயராஜ் போன்ற பல பேர்கிட்ட பணியாற்றிருக்கீங்க. ஈமானோட வேலை பார்க்கும்போது என்ன எப்படி உங்களுக்கு அமைஞ்சது நீங்க சொல்லுங்க. ஓகே, சார் வந்து உங்க ஸ்டைல்லயே நீங்க விட்டுருவாங்களா அல்லது அவரு சொல்லி தருவாரா?
ஆமா, சார் வந்து சொல்லி தருவாங்க. நாங்க சாருக்கு 2 பேரும் சேர்ந்து பாடுனது விஸ்வாசம் பாடினது. எப்பவுமே என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, அந்த சாங் வந்து சொல்லி எழுதிக்க சொல்லுவாங்க. எழுதிக்கிட்டு விஸ்வாசம் வந்து அஜித் படம் உங்களுக்கு தெரியுமா? அது எங்களுக்கு ஆக்சுவலா பாடுற வரைக்கும் தெரியாது. எழுதிட்டு நீங்க 2 பேரும் ஜோடியா எப்பவுமே ஸ்டேஜ்ல எல்லாம் பாடுங்களேன், அது மாதிரி ஜாலியா பாடுங்க அப்படின்னு சார் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆமா, எங்களை டியூன் கொடுத்து பாட வச்சாங்க. அப்ப கூட எனக்கு ஒரு சில கரெக்ஷன்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பாடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி முடிச்சோடனே எங்களுக்கு ஒரு ஆசை, அது என்ன படம் தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டுருக்காங்க, அப்படிலாம் கேட்கலாமா என்னன்னு தெரியல அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன பதட்டம். ஸோ அப்போ கேட்கும்போது தான் சார் சொன்னாங்க விஸ்வாசம் அப்படின்னு. செம எக்ஸைட்டிங்காக இருந்தோம் நாங்கள். இல்லை இது வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்மளே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, என்ன வேணால் நடக்கலாம், அதனால் அது வரைக்கும் நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க, டைரக்டருக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை ஃபைனல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார் சார். நாங்கள் வயிற்றில் நெருப்ப கட்டிட்டு இருந்தோம், எப்படியாவது நம்ம வாய்ஸ் தான் வருமா வராதா அப்படின்னு. ஸோ ஃபைனலாக கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்த அந்த வெறுமன் படத்தில் நீங்க தானே பாடுனீங்க அந்த பாட்டு, மதுரை வீரம் பாட்டு நீங்க தான் பாடுனீங்க. ஆனா அதித்தி பேர் தானே வருது அதுல, அது என்ன பாடிருக்காங்க இப்ப? நீங்க முதல்ல பாட்டீங்க இல்ல, ஆக்சுவலா வந்து இது திரைத்துறையில நடக்கிற ஒரு சகஜமான விஷயம். இது ஒரு பாட்டு வருதுன்னா 2-3 சிங்கர்ஸை பாட வச்சு பார்ப்பாங்க. யாரோட வாய்ஸ் அந்த படத்துக்கு அந்த ஹீரோயினுக்கு சூட்டா இருக்கும் அதை தான் ஃபைனல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த படத்துல பண்ணிருந்தீங்க. நீங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறீங்க. இல்ல, ஆக்சுவலா அதான் உண்மை, யதார்த்தம் தான். அதான் யதார்த்தம். ஆமா ஆமா ஆமா. நமக்கு ரொம்ப முக்கியம் எத்தனை பாட்டு பாடுறோம், அதுல எத்தனை ரிலீஸ் ஆகுது அப்படி இல்லை. அங்க போய் பாடுற அந்த 6 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த இசையமைப்பாளர்கிட்ட நம்ம கத்துக்கிற ஒரு சில விஷயங்கள், அந்த டியூன்ல இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் நமக்கு வந்து பெரிய லேர்னிங் அது. அதனால பாட்டு ரிலீஸ் ஆகுறது ரிலீஸ் ஆகாதுங்கிறது. ஹாரிஸ் டீம் பாடுவீங்க இல்லையா? நான் பாடல, இவர் பாடிருக்காரு. ஹாரிஸ் நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க? காப்பான் படத்துக்காக அந்த ஓபனிங்ல என்ன பாட்டு? நான் கேட்டிருக்கேன். அது சிறுகி சீனி கட்டி சினிக்கு சிங்காரி அடி குத்தி நிக்கும் முன்னழகு முட்டுது கீரி மினிக்கி மீனு குட்டி தலைக்கு ஒய்யாரி அவ ஒத்த ஜட பின்னழகு எத்தனை கோடி அப்படின்னு ஒரு ரெஹ்மானோட ஒன்றும் உங்களுக்கு பாட்டு இல்லை? ஆமா, சீக்கிரமா கூப்பிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. ஆனா ரெஹ்மானோட ஷோ பண்ணிருக்கீங்க நீங்க? சாரோட ஷோ பண்ணது இல்ல, அவர் கலந்துட்டு சூப்பர் சிங்கர்ல சாரு நிறைய ஒரு 3 தடவை அவங்க கெஸ்டா வந்திருந்தாங்க. ஆமா, ஒரு முறை வந்து நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க, அவர் அதை கரெக்ஷன் போடுறாரு, சூப்பரா இருந்தது. உங்க பாட்டையே அவர் ஸ்டைலுக்கு போயிட்டாரு. அந்த சின்ன மச்சான் பாட்டையே ரொம்ப அழகா. ஆக்சுவலா இது வந்து சின்ன புள்ள சவத்த புள்ள அப்படின்னு வர்ற பாட்டை டக்குன்னு ஒரு லைனை பிடிச்சு சவத்த புள்ள சவத்த புள்ள சவத்த புள்ள அவர் ஸ்டைல் கொடுத்தாரு. நல்லா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் உங்கள்கிட்ட பேசினாரா ரஹ்மான் சார்? அப்போ அதான் அந்த மேடையிலே நிறைய இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள், அது அவருடைய அனுபவங்கள், அவர் அப்படியே பழைய காலத்துக்கு அவர் கேட்ட இதெல்லாம் அதை ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். வெரி குட். ஆமா, உங்க மக்கள் இசைங்கிறது அது ஒரு இடத்துல இருக்கு. ஆனா சபாக்களில் வந்து மக்கள் இசைக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வருத்தம் உங்களுக்கு இருக்கா? கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க எப்படி மக்கள் இசையை எது மாதிரி கேட்டாங்க பார்த்தாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வரைக்கும் சபாக்களில் அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததா இல்லை. ஆனால் நிச்சயமா அவங்க அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அதை வந்து 100% அவங்களே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு நிகழ்ச்சியை எங்களால கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுடைய பாடல்கள் சிலது கேட்டேன், நிறைய பாடல்கள் வந்து ஒரு மோகனத்திலேயோ ஒரு ஆனந்த பைரவியிலேயோ ஒரு சகானாலேயோ நல்ல ராகங்கள் அமைந்த பாடல்கள் நான் நிறைய கேட்டிருக்கேன். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நிறைய மெலடிஸ் நல்ல ராகங்கள்ல கொடுத்துருக்கீங்க. ஆமா, பிலஹரியில பைரவியில. அப்படி இருக்கும்போது அதை வந்து மேடை அதுல வந்து சபாக்களில் பாடுவதில் என்ன தப்பு இருக்கு? தாராளமா பண்ணலாம். சோ இதுக்கப்புறமாவது இதை பாக்குறவங்க பார்த்துட்டு சபாக்கள்லையும் உங்களை வச்சு பண்ணணுங்கிற ஒரு டிசம்பர் சீசன்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா இன்னும் சொல்லுங்க. மக்கள் இசை நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்னு சொல்லுவோம். அதாவது வந்து அவங்க பண்றது எல்லாமே கடுமையான வேலையா இருக்கும். மூட்டை தூக்குவாங்க, அந்த மாதிரி எல்லா வகையான தொழில். இதெல்லாம் நம்ம முகம் சுடிக்கிறோமோ அது முகம் சுடிக்கிற வேலையா இருக்கலாம், இல்ல கடுமையான வேலையா இருக்கலாம். அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து ரொம்ப களைப்பா இருப்பாங்கல்ல, அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக பாடக்கூடிய பாட்டு தான் மக்கள் இசை பாடல். அதோட பிரதானமே அதுதான். அது வந்து இன்னைக்கு ரொம்ப நிறைவா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நான் எப்பவுமே நிறைய மேடைகள்ல ஏறும்போது சொல்லியிருக்கோம், நாங்க ஒரு சில சபாக்கள்ல, அதாவது சபா கொடுத்த நிகழ்ச்சியா பாடினது இல்ல, நம்ம மார்கழியின் மக்கள் இசைன்னு ஒரு நிகழ்ச்சி நம்ம பாரஞ்சி தன்னை பண்ணாங்க, அந்த நிகழ்ச்சியில எல்லாம் பாடி இருக்கோம். நாங்க ஒரு சில சபாக்கள் மாதிரி
மாதிரி இருக்க அரங்கங்கள்ல நாங்க பாடியிருக்கோம். அப்போ பாடும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், மக்களிசை கலைஞனை பொறுத்த வரைக்கும் நீங்க வீதியில கொடுத்தாலும் நாங்க அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்போம், நீங்க சபால கொடுத்தாலும் அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் நாங்க கொடுப்போம். எங்களுக்கு எதிரில் இருக்கவங்கள மகிழ்விக்கணும், அவ்வளவுதான் எங்களுடைய நோக்கம். ஆனா எல்லாருமே எங்களுக்கு வந்து மரியாதைக்குரியவர்கள் தான். எதிர்க்க இருக்க எங்களை கைத்தட்டி ரசிக்கிற எல்லாரும் எங்களுக்கு மதிப்பிற்குரியவர்கள் தான். எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, அது அவங்கள வந்து ரொம்ப ஜென்யூனா அதை பண்ணணும் அப்படிங்கிறதுல. ஆமா, ஓகே குட். இப்ப கச்சேரியில பாத்தீங்கன்னா நிறைய சீட்டு வரும். இந்த பாட்டை பாட, என்னதான் சேதனை பாடுங்க, ஏன் பண்டிகை பாருங்க எல்லாம் சீட்டு வரும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய சீட்டு வர பாட்டு வந்து சண்டிகரை பாட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சண்டிகரே சூரியரே, அது கொஞ்சம் பாடலாமா? இது அம்மா விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணம்மா தான் முறையா அவங்க கேசட்ல அப்ப பாடியிருந்தாங்க. ஆமா, அதுக்கப்புறம் நாங்களும் ரொம்ப காலமா மேடைகள்ல பாடிட்டு இருந்தோம். அதுதான் நாங்க விஜய் டிவிலே முதல் தடவை பாடின பாட்டு அந்த பாட்டு. பாடலாமா? பாடலாம். சந்திரரே சூரியரே சாமியே எந்துரையே இந்திரக்கு இளையவரே என்ன சொல்லி கூப்பிடுவேன், வந்தாவாராண்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனா போராண்டி புதுக்கோட்டை போயல தாண்டி, வந்தாவாராண்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனா போராண்டி புதுக்கோட்டை போயல தாண்டி, ஆத்தோரங்குடி காளா அரும்பரும்பா வெத்தலையா போட்டாலும் செவக்குதில்ல பூமையில ஓமயக்கம், எலும்புச்சம்பளம் செவப்பே இஞ்சி மரப்பா உரப்பே, எலும்புச்சம்பளம் செவப்பே இஞ்சி மரப்பா உரப்பே, வந்தாவாராண்டி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனா போராண்டி புதுக்கோட்டை போயல தாண்டி. அவர் சொல்லுவாரு, அவர் முறையா எழுதின பாட்டுன்னு, இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல், அதில் வாழும் தேவினி இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இளையராஜா சார் பார்த்துருக்கீங்களா? இவரோட பர்த்டே வந்து நான் யோசிச்சேன் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும், பார்ல போய் எப்படியாவது ஹார்மோனியத்துல கையெழுத்து வாங்கிடுவோம்னு சொல்லி போய் அன்னைக்கு தான் அந்த சாங்லாம் பாடிட்டு முன்னாடியே கொண்டு வந்து ஹார்மோனியத்தை கார்ல வச்சிருந்தேன். இவருக்கு தெரியாது. அப்புறம் சார்ட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி ஹார்மோனியம் இருக்குங்க, அதுல உங்களோட கையெழுத்து போட்டு தரலாமான்னு. எதுக்கு அப்படின்னாரு. இல்லை எங்க வீட்டுக்காருக்கு இன்னும் 2 நாள் பிறந்த நாள் வருது, அவங்க கையெழுத்து இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு. சரி கொண்டு வாங்க அப்படின்னாரு. சரி, நீங்க வந்து நாட்டுப்புற இசை வந்து நல்லா பண்றீங்க, மக்கள் இசையை நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து உங்களை மாதிரியே நாட்டுப்புற இசையை பாடுற புஷ்பனும் குப்புசாமி மாதிரி சில கலைஞர்கள் வந்து உங்களை ஜாட மாடைய விமர்சனம் பண்றாங்களே, அதை நீங்க கவனிக்கிறீங்களா? செந்தில் சொல்லுங்க, அதை கவனிக்கிறீங்களா? அது சரியாது இல்ல, அது ஏதோ நீங்க ஏதோ இந்த கலையை மலிவுபடுத்துறாப்புல ஒரு தோனியில பேசுறாங்க இல்லையா? ஐயாவோட நேர்காணல் கூட ஒண்ணு பார்த்தோம்.